ஓம் முருகா சரவணபவா. நான் கஜலட்சுமி. கேட்டதே கிடைக்கும், வெற்றியை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு அதிகாலையில் வருது. இங்கே மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ் நம்ம கேட்ட அனைத்துமே கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம்னா என்னன்னு பார்ப்போம். அபிஜித் நட்சத்திரம் நமக்கு 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் இப்போது நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 27 நட்சத்திரம் தான். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களுக்கும் ஒரு 3 நட்சத்திரங்களால் பிரித்து கொடுக்கப்பட்டது. அபிஜித் நட்சத்திரத்துக்கு எந்த கிரகங்களும் பிரிக்கலை. ஸோ அதனால் ஜோதிட ரீதியாக அந்த நட்சத்திரத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய அதிதேவதான்னு பார்க்கும்போது பிரம்மருக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட கோவில் எதுவுமே நமக்கு இல்லாததுனால வழிபாட்டு முறை இல்லைன்ற ஒரு காரணத்தாலையும் நமக்கு அது நீக்கப்பட்டதாக சொல்லப்படுது, புராணங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி நிறைய நல்ல காரியத்துக்கு தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அபிஜித் நட்சத்திரம் நம்ம கேட்ட அனைத்துமே கிடைக்கும்ன்றதுனால யாரும் இதை வருங்காலத்தில் பண்ணிக்கக்கூடாது, அதாவது தவறாக இதை பயன்படுத்திக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை ரிமூவ் பண்ணதான் ஒரு காரணங்கள். கிருஷ்ண பகவான் அவருடைய மயில் பிழையில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சி வச்சிருக்காரு. ஏன்னா மகாபாரதம் நடக்கும்போது அதுக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி அவர் ஆண்டவர்களை வெற்றி பட செஞ்சதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறான். அதனால் அபிஜித் நட்சத்திரம் வர நாள் யாருமே தவற விடாதீங்க. நமக்கு அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ் பர்டிகுலராக ஒரு நாழிகை தான் நமக்கு இருக்கும். அந்த நாழிகையில் நம்ம எங்கே இருந்தாலும், ஸ்கூலில், ஹாஸ்டலில், நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, பஸ்ஸில், ட்ரெயினில், வீட்டில் இருக்கிறவங்க 2 நெய் தீபம் ஏற்றி பூ வச்சு நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தை துதி தெரிஞ்ச சொல்லலாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய விஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளுடைய நாமத்தையும் நம்ம சொல்லலாம். அதுவும் தெரியலன்னா ஓம் அபிஜித்தாய நாமக அப்படின்னு சொல்லியும் நம்ம ப்ரே பண்ணலாம். அந்த 24 மினிட்ஸ் உங்களுடைய ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை நீங்கள் சங்கல்பமாக வச்சு நீங்கள் ப்ரே பண்ணும்போது அது அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்களோட புண்ணிய சக்திக்கு ஏற்ற போல அது சீக்கிரமாக நடக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை யாரும் தவற விடாதீங்க. இந்த மாதம் வரக்கூடியது பிரம்ம முகூர்த்தத்துலேயே நமக்கு வருது. நான் ஏற்கனவே ஒரு சேனலில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி முக்கியத்துவத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதம் எப்போ வருதுன்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சு அதை நான் கிளிப்பிங்ஸ் கொடுக்குறவங்களுக்கு. நட்சத்திரங்கள் மொத்தம் 27 நட்சத்திரங்கள். ஸோ இந்த நட்சத்திரங்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அபிஜித், ரேவதி, பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த நட்சத்திரங்களோட சிறப்பு தன்மைகள்லாம் என்ன? நம்ம முதல்ல அபிஜித் நட்சத்திரம் பார்ப்போம். ஏன்னா அது ரொம்பவே கேட்டதை கொடுக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரமாகவும் அது கருதப்படுது. நம்ம எந்த விதமான வேண்டுதல் வச்சாலும் அது உடனே நமக்கு கிடைக்கும். நம்மளோட புண்ணிய சக்திக்கு ஏற்றாப்புல அது உடனே கிடைக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ் நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும். நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்கலாம். 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்களை மனசார உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், யாரை வேணாலும் நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் வணங்கி உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதோடைய சங்கல்பமாக வச்சு நீங்கள் வேண்டும் போது அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ் நீங்கள் கேட்டது எல்லாமே அள்ளி கொடுக்கும். உங்களால் நெய் தீபம் ஏற்ற முடியலன்னா உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வம் அவங்கள மனசில் நினச்சிட்டு உங்களுடைய ஒரு வேண்டுதல், நியாயமான வேண்டுதல் நீங்கள் மனசில் வச்சு ப்ரே பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அபிஜித் நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? ஸோ இப்போ சொன்னீங்க 24 நிமிஷம், அந்த 24 நிமிஷம் செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி வருது அப்படிங்கிற அந்த நேரத்தை எப்படி கணிக்கிறீங்க? உத்திராடம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம். இந்த உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடைசி 12 நிமிஷமும், திருவோணம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் முதல் 12 நிமிஷமும், இதை ரெண்டையும் சேர்த்தாதான் நமக்கு 24 நிமிஷம். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ். முக்கியத்துவத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25 செவ்வாய்க்கிழமை நம்ம அதிகாலையில் 4:15 4:39 பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. எல்லாருக்குமே அனைத்துமே நம்ம முருகப்பெருமான் நமக்கு வழங்குவாருன்னு சொல்லிட்டு இந்த நாள் யாரும் தவற விடாதீங்க. நான் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.